வணக்கம் எனது அன்பான உறவுகளே, நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நம்ம அண்ணனோட தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏன் வந்திருக்கோம்? அன்பு நண்பர் ஒருத்தர் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. இவர் தான் நம்ம பிரதர். சீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒன்றரை கிலோ மட்டன், 1.5 கிலோ சீரக சம்பா வச்சு செய்ய போகிறோம். இப்போது ஆயில் ஒரு 250 ml ஊற்றிக்கிறேன். ஒரு கிலோவுக்கு 400 கிராம் ஆனியன். ஸோ நான் 1.5 கிலோவுக்கு 600 கிராம் போட்டுக்கிறேன். பிரியாணி இலை, கல்பாசி, பட்டை, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் சோம்பு. பொதுவாக இந்த பட்டை வகைகளை வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த வகைகளை வந்து ஆனியன் போட்டதுக்கப்புறம் போட்டுக்குவாங்க. ஏன்னா பொதுவாக வந்து இந்த விறகு அடுப்பில் பண்ணும்போது ஆயில் வந்து குயிக்காக வந்து சூடாயிரும். ஸோ இந்த நம்ம போடக்கூடிய அந்த பட்டை வகைகள் வந்து ரொம்ப கருகிரும். அதனால தான் ஆனியன் போட்டுட்டு இதை போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? நல்ல ப்ரௌனிஷாக ஆனியன் வந்து வெந்துருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 400 கிராம் தக்காளி போட்டுக்கலாம். மட்டனுக்கு பொதுவாக கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும். விட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன். தக்காளி நல்லா வெந்துருச்சு. மல்லி புதினா சேர்த்துக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மட்டனில் உப்பு சேர்த்துட்டோம். வேகட்டும். பத்து நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தண்ணி எதுவுமே ஊற்றலை. அந்த மட்டனில் உள்ள தண்ணி தான் இவ்வளோ நேரம் வேகுது. மட்டன் ஓரளவுக்கு வெந்துருச்சு. அரிசியை போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே அரிசியை வந்து கழுவி
ஊற வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். கொதிச்சு வரட்டும். ப்ரோவலை பிரியாணி வந்து சூப்பராக இருக்குது. பட்டு என்ன இன்றைக்கி ஒரு சொதப்பல்லாம், அந்த பிரியாணி ரைஸோட சொதப்பல். எப்போவுமே பிரியாணி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு நல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச கடையிலையோ வாங்குங்க. ரொம்ப சொதப்பல் பிரியாணி. பட் டேஸ்ட்லாம் வந்து எந்த குறைச்சலும் கிடையாது. அந்த அரிசி மட்டும் ரொம்ப நல்லா குழஞ்சிருச்சு. ஸோ ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் வந்து ஒரு நல்ல பிரியாணியை வந்து உங்களுக்கு காமிப்பேன்.